மீட்பெரும் வல்லவருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவைகளை வெளியே போட்டுவிடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியமுள்ளவனாய் இருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாலாம். பிரியமானவர்களே, இங்கு ஸ்தேவான் தன் யூத குருமார்களோடும் தலைவர்களோடும் ஆசாரியர்களோடும் அவர்கள் அவனை ஒதுக்கி அவன் மேல் குற்றம் சாட்டின போது தைரியமாக சத்தியத்தை, முற்பிதாக்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் இதெல்லாவற்றையும் தைரியமாக அவர் எடுத்து சொன்னதை தான் நம்ம தொடர்ந்து இந்த அதிகாரம் முழுவதும் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வரலாறு அதை அவங்களுக்கு தெரிஞ்சது தான், ஆனாலும் அதை திரும்பவுமா தேவனுடைய நாம மகிமைக்காக தைரியமாய் ஸ்தேவான் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அவர் இதெல்லாவற்றையும் ஆழமாக அறிந்திருந்தார் பாருங்க. இங்கு மோசேயுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவருடைய நேரம், கர்த்தர் வைத்திருந்த நேரம், ஏற்ற நேரத்தில் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறின என்பதை இங்கு ஸ்தேவானுக்கு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாருங்க, அவருடைய ஏற்ற வேளையில், நம்முடைய டைம்ல இல்லை, நம்ம ஒரு டைம் வச்சுட்டு ஆண்டவரே இதை செய்யுங்க நம்ம சொல்லக்கூடாது. கர்த்தருடைய வேளையில அவருடைய காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பார். நம்ம நம்மளுடைய பொறுமையின்மை இழந்து நம்ம பயத்தோடு கூட ஐயோ இது எப்படி நடக்க போதோ, சீக்கிரமாக நடந்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை நினைத்தாலும் கர்த்தருடைய வேலைக்காக அவர் ஏற்ற வேளையில நம்ம அறிந்து புரிந்து நம்ம பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பதட்டமாக கவலையாக அல்ல. என் தேவன் எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். எப்போ செய்யணுமோ அதை அவர் செய்வார். அப்போது நம்மை ஆண்டவர் நம்முடைய வருங்காலத்துக்காக கர்த்தர் வருகிற நாட்களில் கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய போகிற காரியங்களுக்காக இப்பொழுது நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது அவரை நம்பி அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்து கொண்டு பொறுமையாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே கற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்க, இங்கு இஸ்ரவேல் ஜனங்களை அறியாத ஒரு புதிய அரசன் அங்கு எழுகிறான். இங்கே எகிப்தில் ஆண்டவர் இவங்க எல்லாரையும், யாக்கோபுடைய பிள்ளைகள் அவங்களை 70 பேராக அவங்க அங்கே எகிப்துக்கு போகிறாங்க. யோசேப்பு அவர்களை பராமரிக்கிறான். அப்போ யோசேப்பு அங்கே மரித்த போது ஆண்டவர் பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அடிமைத்தனத்தில் அவர்கள் 400 வருஷம் அங்கு கஷ்டப்படுறாங்க. அப்போ அங்கே வேதனைப்படுறாங்க, அடிமைத்தனத்தில் போராடுறாங்க. ஆண்டவர் அவருடைய ஜனங்களை விடுவிக்கும்படியான ஒரு திட்டத்தை அங்கே என்ன செய்கிறாரு, அமல்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் ரொம்ப மோசமாக போய்கொண்டிருக்கு. ஐயோ இது என்னால் தாங்கவே முடியலையே, இந்த சூழ்நிலை என் கையை விட்டு மீறி போய்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் புதிய காரியங்களை, புதிய திட்டங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வருகிறதற்காக அவர் ஆல்ரெடி அவருடைய வேலையை கர்த்தர் ஆரம்பித்து விட்டார் என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்து போயிடவே கூடாது. அங்கு ஒரு இரட்சகனை கர்த்தர் உருவாக்கினார். அவர் தான் மோசே. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க கர்த்தருடைய பெரிய நோக்கம், திட்டம் அங்கு நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அந்த கர்த்தருடைய திட்டப்படி மோசே பிறந்தார். அந்த ஏற்ற வேளையில மோசே பிறக்கும் பொழுது அந்த ராஜா கேள்விப்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொள்ள வேண்டும் என்று அங்கே திட்டம் நடந்த வேளையிலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய இந்த மோசேயை, நோக்கத்துக்காக பெற்றெடுக்கப்பட்ட இந்த பிள்ளையை கர்த்தர் பாதுகாத்தார். எந்த இடத்துலேருந்து எதிர்ப்பு வந்ததோ அந்த இடத்துல இருந்தே அனுக்கிரகம் வர கர்த்தர் கிருபை செய்தார். பாருங்க, அரண்மனையில ராஜகுமாரத்தி அவள் மோசேயை கண்டு அதை வளர்த்தெடுக்கும்படியாய் ஆண்டவர் செய்கிறார். எந்த இடத்துல எதிர்ப்பு
எந்த இடத்துல சத்ரு கிரியை செய்யணும் அதே இடத்துல கர்த்தர் அற்புதத்தையும் செய்வார் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆண்டவருடைய திட்டங்கள் என்பது நம்மளுடைய அறிவுக்கும் நம்ம நினைக்கிறதற்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நாம் நினைக்காததை நம்மால கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அந்த தேவனுடைய தெய்வீக தன்மைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளால நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய திட்டங்களும் அவருடைய நோக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்ற வேளையில நிறைவேறும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நாம அடங்கி இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தைகளிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன? கர்த்தருடைய வேலைக்காக, அவருடைய சரியான வேலைக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பொறுமையோடு அவரை நம்பி அவருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏற்படுகிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்முடைய கர்த்தருடைய திட்டங்களுக்கு நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. பெரிய திட்டங்கள் இப்ப இருக்கிற இந்த தற்காலிகமான சூழ்நிலைகள் கடினமானது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை செய்ய போகிற பெரிய காரியங்களுக்கு நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை எப்பொழுதுமே நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில பாதுகாப்பானது. அது தேவன் திறந்த வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது. அது நன்மைக்கு ஏதுவான நினைவுகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற ஒவ்வொரு திட்டங்களும் தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய கரம் என் வாழ்க்கையில செயல்படுகிறதா என்பதை மாத்திரம் நம்ம பார்க்க வேண்டும். நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தர் நமக்காக எழுந்தருள, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய, எல்லா காலங்களிலும் வேலைகளிலும் கர்த்தரை மாத்திரம் நம்பி நாம் தொடர்ந்து செல்ல ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும்படியாய், நம்ம கடினமான இந்த பாதையில போகிற வேளையிலும் கூட ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி ஒரு விசையோடைய கிருபையினால மூடும்படி அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் அல்ல, என் தேவனுடைய சித்தம் திட்டம் மாத்திரம் நிறைவேறும்படியாய் பொறுமையாய் காத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய திட்டத்துல தான் நீர் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர். எங்கள் இயலாமையில் நீர் எங்களுக்கு செயல்படுகிற தேவனாக இருக்கிறீர். அதை புரிந்து நம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணித்து தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் பயணிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க, இரக்கம் செய்யுங்க. துதிகன மகிமையாவுமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.